السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم اجتنبوا الغضب. அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த சம்பவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரத்திலே பல இடத்திலே எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் கிருபை செய்திருக்கின்றார். அல்லாஹ் திருமறையிலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றார், فَبِمَا رَحْمَةٍ مِّنَ اللَّهِ لِنْتَ لَهُمْ وَلَوْ كُنْتَ فَظًّا غَلِيظَ الْقَلْبِ لَانفَضُّوا مِنْ حَوْلِكَ فَاعْفُ عَنْهُمْ وَاسْتَغْفِرْ لَهُمْ وَشَاوِرْهُمْ فِي الْأَمْرِ. நபியே, நீங்கள் மட்டும் கடுகடுப்பானவராகவும் மிக சித்தமுடையவராகவும் இருந்திருந்தால்
உங்களை விட்டு அந்த தோழர்கள் சஹாபாக்கள் ஓடி இருப்பார்கள். நீங்கள் கிருபையோடும் இரக்க குணத்தோடும் இருந்ததின் காரணமாகத்தான் உங்களிடத்திலே அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதாக சொல்லிவிட்டு, அந்த சஹாபாக்களுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள், அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்யுங்கள், அவரிடத்திலே ஆலோசனையும் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனம் சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 159வது வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு வசனத்திலே சொல்லும்போது வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் கலமிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் கலமிலே 4வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவருடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 33வது அத்தியாயம் 24வது வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். இன்னும் ஏராளமான வசனங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் உயர்வாக சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் இன்ஷிராஹிலே சொல்லி காட்டுகின்றான். அலம் நஷ்ரஹ்லே 4வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களை நாம் உயர்த்தி இருக்கின்றோம், உங்களுடைய புகழை உயர்த்தி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே இவ்வாறெல்லாம் சொல்லி காட்டி இருக்கின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே சொல்லும்போது பல இடங்களிலே நற்குணத்தோடு இருந்திருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றுவார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. நாம் பொதுவாக எதற்கெடுத்தாலும் வாக்குறுதி அளித்து விடுவது என்பதல்ல, நம்மளால் முடிந்த விஷயத்தை மட்டுமே நாம் வாக்களிக்க வேண்டும். வாக்களித்து விட்டு பிறகு முடியவில்லை என்பதாக சொல்லக்கூடாது. நம்மளால் எது முடியுமோ அதை மட்டும்தான் நாம் வாக்களிக்க வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றுவார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள், எவர் நல்ல மனிதர் என்று சொன்னால் தன் மனைவி நல்லவர் என்று சொன்னால்தான் அவர் நல்லவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, என்னுடைய வீட்டாரிடத்திலே நான் நல்லவனாக இருக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜா திர்மிதியிலே வருகின்றது. இப்படி யாராலும் சொல்ல முடியுமா? வீட்டாரிடத்திலே கணவர் நான் நல்லவர் என்பதாக சொல்ல முடியுமா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல மனிதர் என்பதாகத்தான் அனைவரும் சொல்வார்கள். அனைவரிடத்திலும் நான் நல்லவனாக இருந்திருக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எத்தனையோ போதனைகளை கேட்கின்றோம். ஒவ்வொன்றாக நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது தன்னுடைய வாழ்க்கையிலே அமலிலே ஈடுபடுத்த வேண்டும்.
அது சின்ன விஷயமாக இருந்தாலும் அதனை தொடர்படியாக நாம் செய்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அதே போன்று நாளை மறுமையிலேயும் சொர்க்கமும் கிடைக்கும், அதிகமான கண்ணியமும் கிடைக்கும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் சிபாரிசும் கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மாற்றார்களும் சொல்லியிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்பவர் இஸ்லாமை ஏற்பதற்கு முன் நபியை பார்த்தால் இவர் முகத்தில் பொய்யர் என இவரை சொல்ல முடியாது என்பதாக அந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்பவர் சொல்கிறார் என்று சொன்னால், மாற்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு உண்மையாளராக, நல்லவராக, நம்பிக்கையுடையவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததின் காரணமாகத்தான் அந்த அளவிற்கு மாற்றார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமவாசி நபியுடைய கழுத்திலே துண்டை போட்டு இழுத்து, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து எனக்கு கொஞ்சம் பொருள் கொடுங்கள் என்பதாக அந்த கிராமவாசி கேட்டார். சாதாரண முறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து விடுவார்கள். இருந்தாலும் அந்த கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே துண்டை போட்டு இழுத்து, கழுத்திலே துண்டை போட்டு இழுத்து, அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் கொடுங்கள் என்பதாக அந்த கேட்கக்கூடிய விதம் முறை தவறியதாக இருந்ததுனாலும் அவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகையோடு அவரிடத்திலே கோபப்படாமல், அவரை திட்டாமல், மற்ற சஹாபாக்களிடத்திலே இவர்களுக்கு பொருளை கொடுங்கள் என்பதாக சொல்லதாக ஹதீஸிலே வருகின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தர்மம் செய்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யாசகம் கேட்டால் இருந்தால் கொடுத்து விடுவார்கள், இல்லை என்று சொன்னால் கடன் வாங்கியாவது கொடுப்பார்கள், அதுவும் இல்லை என்று சொன்னால் நல்ல வார்த்தையை சொல்வார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள், எவருடைய குணம் அழகாகி விட்டதோ அவருக்கு சுவர்க்கத்திலே உயர்ந்த இடத்தில் ஒரு மாளிகையை வாங்கி தர பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே வருகின்றது. எவருடைய குணம் நல்லதாக ஆகிவிட்டதோ அவர் சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்தை வாங்கி தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த அளவிற்கு நற்குணம் இருக்கின்றதே, அந்த இரக்க குணம், மனிதம் தன்மை, அந்த இலகுவான தன்மை இருக்கின்றதே, நல்ல குணம் இருக்கின்றதே, இது மனிதனை உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அதே போன்று ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே இருக்கும்போது, அதே போன்று சஹாபாக்கள் எல்லாம் இருக்கும்போது ஒரு கிராமவாசி மஸ்ஜிதுக்குள் வந்து சிறுநீர் கழிக்கின்றார்கள். அப்போது சஹாபாக்கள் எல்லாம் அந்த கிராமவாசியை அடிப்பதற்காக வேண்டி, தடுப்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருங்கள் என்பதாக சஹாபாக்களை எச்சரித்து விட்டு பிறகு அந்த கிராமவாசி இடத்திலே சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மஸ்ஜித் என்பது தொழுகக்கூடிய இடம், இது போன்ற எல்லாம் சிறுநீர்கள் எல்லாம் கழிக்கக்கூடாது என்பதாக பொறுமையான முறையிலே தன்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசிக்கு சொன்னார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தார்கள். அந்த சமயத்திலே சிறு வயதின் காரணமாக
சரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்யாமல் இருந்தார்கள். அந்த 10 ஆண்டுகளிலே இதை ஏன் இப்படி செய்தாய், இதை ஏன் செய்யவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கோபப்பட்டதில்லை என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணங்கள் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி இதையெல்லாம் நமக்கு சான்றாக இருக்கின்றது. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பற்றி கேட்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை கான ஃபுலுகுல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் இருக்கின்றது, அவர்கள் குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு பிரயாணத்திலிருந்து திரும்பி வரக்கூடிய சமயத்திலே தண்ணீர் எல்லாம் தீர்ந்து விட்டன. குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாமல் சஹாபாக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னபோது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலும் இன்னொரு சஹாபியிடத்திலும் சொல்லி தண்ணீர் எங்காவது இருக்கின்றதா என்று எடுத்து வாருங்கள் என்பதாக சொன்னவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபியும் தண்ணீரை தேடி செல்கின்றார்கள். அந்த சமயத்திலே ஒரு மூதாட்டி 2 தோல் துருத்தியிலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவதை பார்க்கின்றார்கள் தன்னுடைய ஒட்டகத்திலே. இதை பார்த்தவுடன் அந்த மூதாட்டி இடத்திலே அலி ரலியல்லாஹு அவர்களும் இன்னொரு சஹாபியும் சென்று கேட்கின்றார்கள், இந்த தண்ணீர் எங்கு இருக்கின்றது என்பதாக கேட்கின்றார்கள். ஒரு நாள் தொலை தூரத்திலே இந்த தண்ணீர் இருக்கின்றது என்பதாக அந்த மூதாட்டி சொன்னவுடன் உடனே அந்த மூதாட்டியையும் அந்த வாகனத்துடன் அந்த ஒட்டகத்துடன் அந்த தண்ணீரையும் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நீங்கள் வாருங்கள் என்பதாக அழைத்து வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய சமயத்திலே புதிதாக ஒருவர் வந்திருக்கின்றார், அவர் புது புது விஷயங்கள் எல்லாம் சொல்கின்றாரே, அந்த மனிதரா என்பதாக சொன்னவுடன் ஆம் அந்த தூதர் தான் என்பதாக சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னவுடன் அவர்கள் அந்த மூதாட்டி வருகின்றார்கள். வந்தவுடன் அந்த தோல் துருத்தியிலே தண்ணீரை எடுத்து ஒரு பாத்திரத்திலே ஊற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரத்தால் யாருக்கு என்ன தேவையோ இந்த தண்ணீரை குடியுங்கள், அதே போன்று தன்னுடைய கால்நடைகளுக்கும் அந்த தண்ணீரை குடிக்க கொடுங்கள், அதே போன்று அந்த சஹாபாக்களுடைய அந்த கூட்டத்திலே ஒருவருக்கு குளிப்பும் கடமையாக இருந்தது, அவரும் அந்த குளிக்கக்கூடிய அளவிற்கு அந்த தண்ணீரை எடுத்து குளித்தார் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. இதையெல்லாம் அந்த மூதாட்டி பார்த்து கொண்டே இருக்கின்றார். கடைசியாக அனைவரும் குடித்தார்கள், குளித்தார்கள், கால்நடைகளுக்கும் புகட்டினார்கள். ஆனால் அந்த தண்ணீர் குறையவே இல்லை, இருந்ததை விட சற்று கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறதே தவிர குறைந்ததாக இல்லை. இதையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த மூதாட்டி இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்திலே சொன்னார்கள், தோழர்களே, இந்த மூதாட்டிக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். அந்த தண்ணீரையும் இருந்ததை போன்று அந்த ஒட்டகத்திலே கட்டிவிட்டார்கள். பிறகு அவர்களுக்கு பேரித்தம்பலம், நெய், மாவு இது போன்ற பொருட்களை எல்லாம் கொடுத்து அனுப்புகின்றார்கள். அந்த மூதாட்டி தன்னுடைய ஊருக்கு செல்கின்றார்கள். அந்த ஊருக்கு அருகாமையிலே சிறிது காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் அங்கு போர் செய்கின்றார்கள். ஆனால் அந்த மூதாட்டியுடைய ஊரிலே ஒன்றுமே செய்யவில்லை, அப்படியே விட்டு விட்டார்கள். இது ஏன் இப்படி அவர்கள் இந்த ஊரிலே போர் செய்யவில்லை என்று சொன்னால், தண்ணீர் கொடுத்ததற்காக வேண்டி அந்த நன்றி கடனாகத்தான் அவர்கள் எல்லாம் நம்ம ஊரை ஒன்றும் செய்யவில்லை என்பதாக அந்த மூதாட்டி சொன்னவுடன், அதே போன்று அந்த மனிதர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருக்கின்றார்கள், அவருடைய
அந்த மதத்தை நாமும் ஏற்றுக்கொள்வோம் என்பதாக அந்த மூதாட்டி அந்த ஊர்வாசிகளிடத்திலே சொன்னவுடன் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து முஸ்லிமானார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. இப்படி இது போன்ற நற்குணத்தின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எத்தனையோ நபர்கள் ஊராக முஸ்லிமானதை எத்தனையோ பல ஹதீஸ்களிலே வரலாறுகளிலே வருகின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே எதிரியை கூட மன்னிச்சிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உஹுது போரிலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற வஹ்ஷி என்பவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்திலே வஹ்ஷி என்பவர் இஸ்லாத்திலே இணைவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஞாபகம் வந்துவிட்டது. அவர்கள் கவலை கொண்டவர்களாக அந்த ஹபசியையும் உஹுது போரிலே கொண்ட ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற அந்த ஹபசியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். அதே போன்று அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா என்ற பெண்ணையும் பிறகு இஸ்லாத்திலே வருவதற்காக வேண்டி வரக்கூடிய சமயத்திலே அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதான பிறகு அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அவர்களுடைய ஈரலை எடுத்து கடித்து துப்பியதை வரலாற்றிலே ஹதீஸிலே வருகின்றது. அந்த அளவிற்கு கொடுமை செய்தவர்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவினர்களாக இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரியாக இருந்தும் மன்னித்தார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு வரக்கூடிய சமயத்திலே சுராகா என்பவர் யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று வருவார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் என்று சொன்னவுடன் சுராகா என்பவர் பின்தொடர்ந்து செல்கின்றார். பல சந்தர்ப்பங்களிலே அவருடைய அந்த குதிரை பூமியிலே புதையுண்டு போகிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் இது போன்ற காரியம் செய்ய மாட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மன்றாடி கேட்டவுடன் அவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. அதே போன்று ஃபத்ஹ மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அங்கு உள்ளவர்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கும் போது அனைவர்களுக்கும் பொது மன்னிப்பை அளித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் அதே போன்று அவருடைய குடும்பத்தார்களையும் பல இன்னல்களையும் தொல்லைகளையும் கஷ்டங்களையும் பல விதத்திலே கொடுத்தார்கள் அந்த குறைஷி காபிர்கள், அந்த மக்காவாசிகள். இருந்தாலும் அனைவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது அனைவர்களையும் பொது மன்னிப்பு அளித்தார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே மன்னித்தும் இருக்கின்றார்கள். அதே போன்று பல சந்தர்ப்பங்களிலே நற்குணத்தோடும் இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு முறை ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே கோபப்படாதீர் என்பதாக சொன்னார்கள். மீண்டும் மீண்டும் அவர் யா ரசூலல்லாஹ் உபதேசம் செய்யுங்கள் என்பதாக சொன்னவுடன் கோபப்படாதீர் என்பதாக சொன்னார்கள். கோபம் இருக்கின்றதே மனிதனை அழிவிலே போட்டுவிடும். அது ஷைத்தானுடைய தன்மையாக இருக்கின்றது. ஒருவருக்கு கோபம் வந்தால் ஹதீஸிலே வந்திருக்கின்றது, இஜ்தனிபுல் கதப, கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாகவும், இன்னல் கதப மினஷ் ஷைத்தானி, கோபம் நிச்சயமாக கோபம் இருக்கின்றதே ஷைத்தானிடத்தில் இருந்து வரக்கூடியது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். ஒருவர் நின்று கொண்டு இருக்கும் போது கோபம் வந்தால் அவர்
அமைதியாக உட்கார்ந்து கொள்ளவும், உட்கார்ந்தும் கோபம் தணியவில்லை என்று சொன்னால் படுத்து கொள்ளவும், எந்த நிலைக்கு மாறினால் கோபம் தணிகிறதோ அந்த நிலைக்கு மாறிவிட வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒருவருக்கு கோபம் வந்தால் அவர் ஒழு செய்து கொள்ளட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அந்த நெருப்பை அணைப்பதற்கு தண்ணீரால் தான் முடியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி கோபத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நற்குணத்தை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் ஏராளமான சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றன. நாம் எத்தனையோ விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய வாழ்நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையிலே எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நடக்க வேண்டும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கக்கூடிய சமயத்திலே யூதர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் என்பதாக சொன்னவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபப்பட்டு, உங்களுக்குத்தான் அது என்பதாக கோபப்பட்டு இல்லாத வார்த்தைகள் எல்லாம் சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், நான் அதற்கு பதில் சொல்லிவிட்டேன், நீங்கள் சொன்னது உங்களுக்கே உண்டாகட்டும் என்பதாக அவர்கள் சொன்னதை திருப்பி அவர்களிடத்திலே நான் அதை சொல்லிவிட்டேன், அதனால் நமக்கு ஒன்றும் நடக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அமைதிப்படுத்தினார்கள் என்பதாக ஹதீஸிலே வரலாறுகளே வருகின்றது. இப்படி ஒரு சமயத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் யூதருக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக நிற்கின்றார்கள். அப்போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கின்றார்கள். சிறிது நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில திட்டிக் கொண்டு இருக்கும்போது சிலருக்கு பதில் சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு திரும்பி வந்து விட்டார்கள். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அமைதியாக இருந்தவரை நீங்கள் உடன் இருந்தீர்கள், நான் சிலருக்கு பதில் சொன்னவுடன் நீங்கள் அந்த இடத்தை விட்டு வந்து விட்டீர்களே என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கும்போது, நீங்கள் அமைதியாக இருந்தவரை மலக்குமார்கள் இருந்தார்கள், நீங்கள் சில இதுக்கு பதில் சொன்னவுடன் ஷைத்தான் வந்து விட்டான், ஷைத்தான் இருக்கக்கூடிய இடத்திலே நான் இருக்க மாட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். இப்படி இன்னும் ஏராளமான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அது போன்று குறைஷி தலைவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பத்ர் போரிலே அபுல் பஹ்தரி என்பவர் அபூ ஜஹல் இடத்திலே கேட்கின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்பதாக கேட்டவுடன் அப்போது அபூ ஜஹல் சொல்கின்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றாரே அவர் நல்ல மனிதர் தான் என்பதாக சொல்கின்றார். எதிரி கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவறாக சொல்லியதில்லை என்பதாக வரலாற்றிலே வருகின்றது. அதே போன்று மன்னர் ஒருவர் அபூ சுஃபியான் இடத்திலே கேட்கின்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. அபூ சுஃபியான் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்தார். அபூ சுஃபியான் இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மன்னர் கேட்டவுடன் அபூ சுஃபியான் சொல்கின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர், நம்பிக்கைக்குரியவர், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எதிரியாக இருந்தாலும் அபூ சுஃபியான் நல்ல விதமாகத்தான் அந்த மன்னரிடத்திலே சொன்னதாக வரலாற்றிலே வருகின்றது. இப்படி
இன்னும் ஏராளமான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. நாம் எல்லா விஷயங்களையும் அதே போன்று ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கிராமவாசிகள் எங்கள் ஊரிலே கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கின்றது, எங்களுக்கு ஏதாவது பொருள் கொடுத்து உதவுங்கள் என்பதாக சில நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டவுடன், அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத அறிஞர் ஸைத் இப்னு சுனா என்பவரிடத்திலே கடன் வாங்குகின்றார்கள். கடன் வாங்கி அதை கொடுத்து விடுகின்றார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்திற்காகவோ தனக்காக வேண்டியோ அந்த கடனை வாங்கவில்லை. யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றாரோ அவருக்காக வாங்கி அந்த கடனை வாங்கி கொடுக்கின்றார்கள். சிறிது காலத்திலே அந்த தவணை முடிவதற்குள்ளேயே அந்த யூத அறிஞர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு சபையிலே வந்து அந்த யூத அறிஞர் சொல்கின்றார், நீங்கள் எல்லாம் கடன் வாங்கினால் இப்படிதான் ஏமாற்றுவீர்கள். சில வார்த்தைகள் எல்லாம் சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களோ, பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அந்த சபையிலே இருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த யூத அறிஞரை அதட்டுகின்றார்கள், மிரட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இந்த சபையிலே இல்லாமல் இருந்தால் உன்னுடைய தலை எப்பொழுதோ கீழே உருண்டோடி இருக்கும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபமாக சில விஷயங்களை பேசுகின்றார்கள். அந்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுமையாக இருங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடனை கொடுத்து அனுப்புங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அந்த இடத்திலே அந்த யூத அறிஞர் கேட்கின்றார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கின்றார், என்னை தெரிகின்றதா என்பதாக. கேட்டவுடன் என்னை தெரியாது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். நான் தான் என்பதாக அவருடைய பெயர் சொன்னவுடன், இப்படி அறிஞராக இருக்கின்றீர்கள், ஆனால் பொது இடத்திலே பொது சபையிலே எப்படி பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும், அதையெல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்கள் வாயில் வந்தபடி இப்படி நடந்து கொள்கின்றீரே என்பதாக கேட்டவுடன், அப்போது நான் சில நபிமார்களை பற்றி அறிந்திருக்கின்றேன். அவர்கள் எவ்வளவுதான் திட்டினாலும் எதை சொன்னாலும் அவர்கள் பொறுமை காப்பார்கள் என்பதாக நான் எங்களுடைய வேதத்திலே படித்திருக்கின்றேன், அறிந்திருக்கின்றேன். அதனால்தான் நான் இவ்வாறெல்லாம் பேசினேன் என்பதாக, அவர்களை சோதிப்பதற்காக வேண்டி இவ்வாறெல்லாம் பேசினேன் என்பதாக அந்த யூத அறிஞர் சொன்னவுடன் பிறகு சொன்னார், நான் இஸ்லாத்திற்காக என்னுடைய பாதி சொத்தை இஸ்லாத்திற்கு கொடுத்து விடுகின்றேன், நான் இஸ்லாத்திலே இணைந்து விடுகின்றேன் என்பதாக அந்த யூத அறிஞர் சொன்னதாக வரலாற்றிலே ஹதீஸிலே வருகின்றது. இப்படி பல சந்தர்ப்பங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரியை கூட மன்னித்திருக்கின்றார்கள். அதே போன்று பல சந்தர்ப்பங்களிலே எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், கால்நடைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சிறுவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கின்றார்கள். எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கின்றன, நாம் எத்தனையோ சம்பவங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றையும் நாம் அதனை பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் இம்மையிலேயும் நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும், நாளை மறுமையிலேயும் நமக்கு சொர்க்கம் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த முறையிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி பிறரை மன்னித்து வாழ்ந்தார்களோ அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித தன்மையோடு இரக்க குணத்தோடு நறுகுணத்தோடு இருந்தார்களோ, பல சந்தர்ப்பங்களிலே இருந்தார்களோ, அந்த நறுகுணத்தை நம்முடைய வாழ்க்கையிலையும் கடைபிடிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
السلام عليكم ورحمة الله وبركاته.